வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 1ல் இருக்கிற எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 1.10, எக்ஸாம்பிள் 1.12, எக்ஸாம்பிள் 1.23, எக்ஸாம்பிள் 1.24, எக்ஸாம்பிள் 1.25, 26 and 28, 34, 39 and 40. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிளில் பேஸ் பண்ணியிருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம்ஸ். ஸோ இதெல்லாம் தரவாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் என்ன செய்ய முடியும், 5 மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். பப்ளிக்கில் 5 மார்க்கில் ஃபஸ்ட் லெசன் 5 மார்க் கண்டிப்பாக நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ இது மட்டும் கிடையாது, இதே சாப்டரில் இருக்கிற இது எக்ஸாம்பிள் சம்மு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் சம் பார்க்கணும். ஏன்னா எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணியிருக்கிற எல்லா எக்ஸசைஸுமே நம்ம பார்த்தா தான் நம்மளால் என்ன பண்ணியும், எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் போத் தான் லேர்ன் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ணியுமா ஃபஸ்ட் லெசனில் இருக்கிற 5 மார்க்கை நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அடுத்து எக்ஸசைஸ் சம்ஸ். எக்ஸசைஸ் 1.1ல் கொஸ்டின் நம்பர் 3, 4, 11 and 14. எக்ஸசைஸ் 1.3ல் 2, 5 and எக்ஸசைஸ் 1.4ல் கொஸ்டின் நம்பர் 1 இல்லை 4th subdivision and 5th question. exercise 1.5ல question number 2, 3 and 4. exercise 1.6ல 2, 3 and exercise 1.7லையும் 2, 3. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தாலே நம்மளால் 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சாப்டர் 2 எக்ஸாம்பிள் 2.8ல செகண்ட் சப்டிவிஷன், எக்ஸாம்பிள் 2.1415 and example 2.27, 31, 32, 34, 33, 34, 35, 36 and triangle inequality. ஸோ இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டிலாம் வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் படித்து வச்சுருக்கணும், எழுதியும் பார்த்துருக்கணும். அடுத்து எக்ஸசைஸ் சம்ஸ். எக்ஸசைஸ் 2.4ல் 7ல் செகண்ட் சப்டிவிஷன், 2.5ல் கொஸ்டின் நம்பர் 2, 6 and 7. எக்ஸசைஸ் 2.6ல் செகண்ட் சம், 2.7ல் question number 3, 4, 5 and 6. exercise 2.8ல question number 2, 3 and 10. ஸோ இது வந்து சாப்டர் 2ல் இருக்கிற எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம்ஸ். இதையும் நீங்கள் தரவாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக செகண்ட் 5 மார்க் நம்ம அட்டன் பண்ண முடியும். அடுத்து சாப்டர் 3. ஸோ எக்ஸாம்பிள் 3.6, எக்ஸாம்பிள் 3.15, example 3.20, example 3.21, example 3.23, example 3.28. அடுத்து எக்ஸசைஸ் 3.1ல் 4th, 6th and 10th sum, 3.2ல் 4th sum, 3.3ல் question number 2, 3, 4 and 5. எக்ஸசைஸ் 3.4ல் 1ல் ஃபஸ்ட் சப்டிவிஷனும் செகண்ட் சப்டிவிஷனும் and question number 2. எக்ஸசைஸ் 3.5ல் question number 3, 4, 5ல் ஃபஸ்ட் சப்டிவிஷன் அண்ட் 7th கொஸ்டின். ஸோ இதிலே ரொம்ப கம்மியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா தேர்ட் லெசனில் மட்டும்தான் ரொம்ப கம்மியான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம்ஸ் இருக்குது. ஸோ அதில் எக்ஸாம்பிள் 3.28ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் இருக்க 5 மார்க்கை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்கோர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான லெசனும் கூட தேர்ட் லெசன் அப்படிங்கிறது. இதில் 2 மார்க்கும் 3 மார்க்கும் தான் மேக்ஸிமம் அதிகமாக இருக்கும். 5 மார்க் வந்து ரொம்ப மினிமம் தான். ஸோ மினிமமாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு 3 லெசனுக்கு உண்டான 5 மார்க் சம்ஸை நம்மளால் அட்டன் பண்ண முடியும். 4th லெசனுக்கு உண்டான எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸும் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 4.4, 4.7, 4.20, 4.22, 4.23, 4.27, 4.28 இதெல்லாம் எக்ஸாம்பிள் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம்ஸ். தென் எக்ஸசைஸ் 4.1ல் 6th ஃபஸ்ட் சப்டிவிஷன், 7 and 8th செகண்ட் சப்டிவிஷன். தென் எக்ஸசைஸ் 4.2ல் 5th தேர்ட் சப்டிவிஷனும், 6th ஃபஸ்ட் சப்டிவிஷனும். தென் எக்ஸசைஸ் 4.5ல் 9th ஃபஸ்ட்டு, 4th, 3rd சம்ஸு சப்டிவிஷன்ஸ். தென் 10th சம், தென் 5th சம், 6th சம், 7th சம் அண்ட் 8th சம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான 4th லெசன் இருக்கிற இம்பார்ட்டன்ட் சம்ஸ். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா 4th லெசனை ஈஸியாக ஒரு 5 மார்க் சம்மை நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 5th லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 5.10, 5.39, 5.40, 5.19, 5.21,
5.22, 5.23, 5.25, 5.26, 5.30, 5.40. Then theorem 5.5. Exercise 5.1 6th sum. Exercise 5.2 4th subdivision and 5th subdivision. Next question number 7. Again 8th 5th subdivision and 6th subdivision. Next exercise 5.4 third question and 7th question and 8th question. Then exercise 5.5 எல்லா சம்மே இம்பார்ட்டன்ட். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது 5th சம்மும் 6th சம்மும். தென் 5th 6th சொல்லிட்டேன் அப்படி தானே. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 அண்ட் 9th சம். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான் அந்த 5th சம்மும் 6th சம்மும். ஸோ இது வந்து ரொம்ப அடிக்கிறதுக்காக கேட்கக்கூடிய கொஸ்டின் அப்படிங்கிறனால தான் 5th 6th ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன். நல்லா படிங்க. இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 5th லெசனில் இருக்கிற ஒரு 5 மார்க்ஸ் நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. +2 மேத்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். லெசன் 6 to 12, lesson 6. Example 6.3, 6.5, 6.6, 6.7, 6.23, subdivision 1 and 2. Next 6.27, 6.33, 6.34, 6.35, 6.36, 6.44, 6.46. Next exercise 6.1 question number 7, 8, 9, 10. Then exercise 6.3 4 subdivision number 1 and 2. Again 6.4 third sum. Next 6.5 question number 4, 5, 6. Next 6.7 1, 2, 3, 4, 5, 6 and 7. Next 6.8 question number 1, 2 and 4. Next 6.9 8 sum. So இதெல்லாம் 6th lesson important 5 marks sum. Study well. Next lesson number 7. Example 7.7, 7.9, 7.13, 7.14, 7.15, 17, 7.18, 7.31, 7.44, 7.45, 7.60, 7.61, 7.62, 7.63, 7.64, 7.65, 7.69, 7.70, 7.71, 7.72. So இதெல்லாம் எக்ஸாம்பிளில் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 7.1 question number 6, 7, 8, 9, 10. Exercise 7.2 6, 7, 8, 9. Then exercise 7.5 8, 10 and 11. Exercise 7.7 question number 3. Exercise 7.8 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 and 12. Next 7.9 question number 2 subdivision number 1, subdivision number 2, 3, 4 and 5. இதெல்லாம் 7th லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் சம். நெக்ஸ்ட் 8th lesson differential and partial derivatives. Example 8.8, 8.9,
8.10, 8.13, 8.14, 8.22. Next exercise. Exercise 8.3 la fifth sum. 8.4 la question number 2 la subdivision number 1, 2 and 3. Next is 6, 7, 8. 8.6 la question number 6, 7, 8, 9. 8.7 la question number 3, 6. So இதெல்லாம் important sums. Next lesson number 9, application of integration. Example 9.1, example 9.9, example 9.10, example 9.11, example 9.12, example 9.13, example 9.14, example 9.15, example 9.17, example 9.16, example 9.19. Next example 9.21, 9.27, example 9.28, example 9.30, example 9.36, example 9.54, example 9.55, example 9.56, example 9.59, example 9.60, example 9.61, example 9.63, example 9.64, example 9.68. இதெல்லாம் 9th லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் சம்ஸ். 9th லெசனில் உள்ள எக்ஸசைஸ் சம்ஸ். எக்ஸசைஸ் 9.2ல் கொஷின் நம்பர் 1ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன். எக்ஸசைஸ் 9.3ல் கொஷின் நம்பர் 1 and 2. எக்ஸசைஸ் 9.4ல் கொஷின் நம்பர் 2 and 3. எக்ஸசைஸ் 9.8ல் கொஷின் நம்பர் 4, 5, 6, 7, 8, 9 and 10. And exercise 9.9ல question number 4, 5 and 6. எல்லாம் எக்ஸசைஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் 5 mark sums. Study well. Next lesson number 10, ordinary differential equations. Example 10.15, 10.19, 10.21, 10.23, 10.25, 10.26, 10.27, 10.28, 10.29, 10.30. Then exercise sums. Exercise 10.5 la fourth sum. Exercise 10.6 la question number 1, 2, 3, 4, 5, 6, 7 and 8. Then exercise 10.7 la 7, 8, 9, 10, 12, 13 and 14. Then exercise 10.8 la question number 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. ஸோ இதெல்லாம் 10th லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 mark sums, எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் 5 mark sums. ஸ்டடி வெல். நெக்ஸ்ட் லெசன் நம்பர் 11, ப்ராபபிலிட்டி distributions. Example 11.2, 11.6, 11.7, 11.8, 11.9, 11.10, 11.11, 11.12, 11.13, 11.14, 11.15, 11.16, 11.17, 11.18, 11.19, 11.20, 11.21, 11.22. இதெல்லாம் எக்ஸாம்பிள் உள்ள இம்பார்ட்டன்ட் 5 mark sum. தென் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 11.1ல் கொஷின் நம்பர் 3 and 4. எக்ஸசைஸ் 11.2ல் கொஷின் நம்பர் 2, 4, 5, 6 and 7. எக்ஸசைஸ் 11.3ல் கொஷின் நம்பர் 3, 4, 5 and 6. எக்ஸசைஸ் 11.4ல் கொஷின் நம்பர் 1ல் தேர்ட் சப்டிவிஷன் அண்ட் ஃபோர்த் சப்டிவிஷன், தென் 7th கொஸ்டின். Next exercise 11.5ல question number 2, 5, 6, 7, 8 and 9. இதெல்லாம் 11th லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் 5 mark sums. Study well. Next lesson number 12, discrete mathematics. Example 12.3, example 12.4, example 12.7, example 12.9, example 12.10, example 12.12, example 12.13.
Then exercise 12.1 question number 5, 9 and 10. Then exercise 12.2 question number 13 and 15. இருக்கையிலே ரொம்ப ஈஸியான லெசன் 12th லெசன். ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய லெசனும் 12th லெசன் தான். ஸ்டடி வெல்.